எல்லாருமே பார்க்க சந்தோஷமா இருக்குது. திடீர்னு இறங்கி வருவாரு நான் எதிரே பார்க்கல. இறங்கி வந்து எல்லாருக்குமே மக்களை சந்திச்சு பார்த்துட்டு போனது அது ரொம்ப நல்லா இருக்கும். லேடிஸ்க்கு வந்து தனியாக ஒரு செக்ஷன் இல்லாமல் இருந்தப்ப மிஸ்ஸாக பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இப்போ என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருந்தப்ப அவளோட ஷோல்டர் பிடிச்சி நவுத்தி விட்டு ஜென்ட்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கேர்ள்ஸுக்குன்னு தனி குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கொடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் பாதுகாப்பாகவும். ஃபஸ்ட் டைம் அவர் சிஎம் ஆனது ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃபீஸில் வந்து கொடியேறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுனா தமிழ்நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நடத்துபவர் திரு முத்துமாரி, உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம். ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணியிருக்காரு. இப்போ நல்லா கலக்கிட்டு இருக்காரு எல்லாரையும். எல்லாம் நல்லா அந்த போதைப் பொருள் எல்லாத்தையும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. முப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை வி ஸ்ரீஹரி ஏவிஎஸ்எம் எஸ்எம் ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நேவல் ஏரியா. இப்போ காலையில் நம்ம 8 மணிக்கு வந்தோம். 8 மணிலேருந்து இங்கே தான் வந்தோம். பார்த்தேன் நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மரமான மாண்ட வழிச்செல்வ தேற்றம் என 4 ஏமம் படைத்து வீரம், மானம், நல்ல வழியில் நடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4 படைக்கு காவல் அரண்களாகும். விடுதலை உணர்வை I miss you, I love you சொல்லுவேன் தங்க. தம்பி விஜய் பார்க்க வந்தோம். ரொம்ப சந்தோஷமா வந்து பார்க்கறக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தங்க. பார்க்க முடியல. ரொம்ப வருத்தமா இருக்குது தங்க அவரை பார்க்காம. நாங்கள் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து பல்லடத்துலேருந்து வர சாமி. ரொம்ப மிஸ் பண்ணிட்டு அவர் பார்க்கலான்னு ஆசையாக வந்த சாமி. ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தங்க. நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்து ரொம்ப அவர் திருப்பங்கள் நிறைய வருத்தாங்க. நம்ம நாடே நல்லா இன்னும் செழிப்பாக வளர சாமி. ரொம்ப எதிர்பார்க்குறோம். முதலமைச்சர் ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்லணும்னா உங்களை பார்க்க முடியலன்னா என்ன சொல்லுவீங்க? I miss you, I love you சொல்லுவேன் தங்க. அவர் என்னோட தம்பி. தம்பிக்கு வந்து மிஸ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லுவேன் தங்க நான். அதாவது என்ன 80வது சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு கொடியேற்றிருக்காரு. எப்படி இருக்கு இந்த நிகழ்வு? விஜயன்றதை விட அண்ணா கொடியேற்றிருக்காரு. அது இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. என்ன அண்ணா திரையுலகை விட்டு போனாலுமே இப்போது நமக்காக நம்ம அண்ணன் அரசியலுக்கு வந்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்குது. அவர் கொடியேற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு இறங்கி வருவாரு நான் எதிரே பார்க்கல. இறங்கி வந்து எல்லாருக்குமே மக்களை சந்தித்து பார்த்துட்டு போனது அது ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த முதலமைச்சர் கொடியேற்றினது இவ்வளோ? எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு இப்போ இருக்க ஜென்சியோ இருக்கட்டும், 90s இருக்கட்டும், எல்லாருமே சரி வந்து விஜய் அண்ணா கொடியேற்றுறதை பார்த்து ஒரு சந்தோஷமாக போனதை நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும்னு நினச்சேன். தளபதியை பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் கொடியேற்றினது இவ்வளோ ஆர்வமாக பார்த்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு பிடிக்கல. இந்த டைம் பயங்கரமாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் பேசின ஸ்பீச்லாம் நல்லா இருந்துச்சு. வேறு லெவல் தான். அவரை மட்டும்தான் பாட்டுருந்தோம். எப்பவுமே அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ காரில் போயிடுவார். இப்போ பார்த்தா திடீர்னு நடந்துட்டாரு. வேறு லெவல். வந்ததுக்கு நல்லா இருந்துச்சு. யாரை பார்க்க போனீங்க? விஜய் அங்கிளையா? இன்னைக்கு என்ன டே? இந்தியா டேவா? நல்லா இருந்துச்சு. கிட்டே பார்த்தேன். பார்த்தியா விஜயா? என்ன சொன்னாரு? என்ன பேசினாரு? ஏதாவது புரிஞ்சுச்சா உனக்கு? பேசல, ஹாய் காமிச்சாரு. ஹாய் கட்டினாப்லையா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? போன வருஷம் வந்தியா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்குறீங்க? ஆமா. விஜயோட என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? லியோ. அவ்வளவுதான். சிஎம் சார் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ஓகே. 80வது சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் கோட்டை கொத்தளத்தில் இன்னைக்கு முதல் முறையாக கொடியேற்றினாங்க. எப்படி இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி? நான் வந்து கரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். எப்பயுமே வந்து டிவியில் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். ஜென்ரலாகவே எனக்கு இங்கே வந்து பார்க்கணும், மெட்ராஸ் வந்தால் இந்த பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருந்தது. ஆனால் அங்கே இருந்தவங்களோட உற்சாகத்தில் என்னால் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. என்னென்ன குறைகள் இருக்கும், என்னென்ன நிறைகள் இருந்துச்சு இப்போ இந்த ஈவெண்ட் இது பண்ணி? நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பரேடு பார்க்குறதுக்காக தான் ஆக்சுவலி கிளம்பி வந்தது. ஆனால் அது இல்லாமல் இருந்தது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி அங்கே லேடிஸ்க்கு வந்து தனியாக ஒரு செக்ஷன் இல்லாமல் இருந்தப்ப மிஸ்ஸாக பார்க்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இப்போ என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருந்தப்ப அவளோட ஷோல்டர் பிடிச்சி நவுத்தி விட்டு ஜென்ட்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கேர்ள்ஸுக்குன்னு தனி குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கொடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் பாதுகாப்பாகவும். இது ஒரு புதிய மாற்றம் தான். இது
ஒரு இளைய தலைமுறைக்கான ஒரு ஆரம்பமாக இதை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் கோட்டையில் கொடியேற்றுந்தவங்க எல்லாமே இருந்ததுலேயும் இவர் தான் கொஞ்சம் இளமையான முதலமைச்சர், யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி. இது இளைஞர்களுக்கான அடுத்த ஒரு வழிகாட்டியாக இது அமையும் அப்படின்றதுல நான் நம்புகிறேன். முதலமைச்சரை நேரில் பார்த்தீங்க, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? முதல் முறையாக பார்த்தேன். நல்லா இருந்தது. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் விட நேரில் பார்க்கும்போது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயமாக தான் இருந்தது. திரைப்பிரபலங்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்களா? நீங்கள் வந்திருந்தாங்க. திரைப்பிரபலங்கள் சரியாக பார்க்க முடியல. காரணம் என்ன, அந்த பேரிகார்டுக்குள்ளேயே நாங்கள் இருந்ததுனால அந்த செக்யூரிட்டி ரீசனுக்காக பேரிகார்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க, அதனால் பார்க்க முடியல. இல்லை, ஃப்ரீயாக தான், அதாச்சும் நெரிச்சல் இல்லாமல் அவங்க சேஃப்டி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை. மேடம், முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு முதல் முறையாக கொடியேற்றிருக்காப்புல. எப்படி இருக்குது இந்த நிகழ்ச்சி? எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்காரு. இப்போ நல்லா கலக்கிட்டு இருக்காரு எல்லாரையும். எல்லாம் நல்லா அந்த போதைப் பொருள் எல்லாத்தையும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அவர் ஃபஸ்ட் டைம் நாங்களே பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அவன் பையனுக்கு ஸ்கூல் பார்க்கவே இல்லையா நேரில்? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இல்லை, பார்க்கணும் தான் வந்தோம், ஆனால் முடியல. இவனுக்கு ஸ்கூல் ப்ரோக்ராமே லேட் ஆகிடுச்சு. அதுதான் இவனும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தா. விஜய் கொடி போய் ஏற்றுறாரு, போய் பார்க்கணும், விஜய் சார் ஏற்றுறாரு, போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தான். ஓகே. சிஎம் சார் பார்க்கலையா நீ? விஜய் சார் சத்தமாக சொல்லு. இல்ல பாக்கல. என்ன ஆச்சு? ஏன்னா எங்கே போயிருந்தேன் அப்படி? கொடி வச்சு போயிட்டாருல அவங்க வீட்டுக்கு. அதனால சிஎம் சார் பார்த்தா என்ன சொல்லுவா? விஜய் சாரை பார்த்தா என்ன சொல்லுங்க? ஜெயகின் ஜெய்கிந்தா. சரி சரி. மிட்டி ட்ரெஸ் போட்டா அப்படியே பொண்ணு. என்ன சொன்ன? மிட்டி ட்ரெஸ் போட்டா அப்படியே பொண்ணு. ஓகே, மிலிட்டரி ட்ரெஸ் போட்டா அப்படி போய் சொல்லணுமா? ஓகே ஓகே. எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேரில் பார்த்தீங்களா? பார்த்தோம். அவர் பார்க்கறதுக்காக 7 o'clockலேருந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். இங்கே வந்துட்டீங்களா? ஆமாம். இப்போ திரைப்பிரபலங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நடந்துச்சா? எல்லாம் நல்லா இருந்தது. பீரியட்லாம் நடந்தது, நல்லா இருந்தது. ஓகே ஓகே. இந்த ஈவெண்ட்டில் இதெல்லாம் நடந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட்டாக இந்த மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து அவர் பார்க்கறதுக்காக வந்தோம். ஓகே, முதலமைச்சர் விஜய் பார்க்க இங்கே வந்திருக்கீங்க. ஆமாம். எந்த ஊர் மேடம்? நாங்கள் ரெட்லிஸ் அந்த சைடு. இங்கே வந்திருக்கீங்க. சிஎம் விஜய் சார் ஃப்ளாக் ஏற்றினார். எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்காக. எப்படின்னா மக்களுக்காக அவர் நிறைய பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் அவர் சிஎம் ஆனதுக்கு அவர் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஆஃபீஸில் கொடியேற்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுனா, தமிழ்நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஓகே, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே சுதந்திரம் ஸ்பீச் எப்படி ஸ்பீச் இருந்துச்சு? ஸ்பீச் பயங்கரமாக இருந்துச்சு. மக்களுக்காக மக்களால் தான் இந்த இது கொடியேற்றுன்னு சொல்லி மக்களை பற்றி நிறைய பெருமையாக பேசினார். நிறைய விஷயங்கள் பேசினார். ரொம்ப எப்படி சொல்கிறது, கூஸ்பம்ஸ் வர மாதிரி நல்லா நிறைய இருந்துச்சு. திட்டங்கள்லாம் அறிவிச்சார். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன ஸ்கீம்? ரொம்ப பிடிச்சது கொண்டாந்த இவ்வளோ நாள் இது மகளிருக்காக நிறையா அறிவிச்சார் இல்லையா, தாய்மாமன் திட்டம், அதெல்லாம் நிறையா இதாக இருந்துச்சு. முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு கொடியேற்றினாப்புல. எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சி? முதல் முறையாக கொடியேற்றிருக்காப்புல சிஎம் ஆகிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. அதாவது அவர் பண்ணது சிஎம் ஆனது ஒரு விஷயம், இன்னும் நல்லதை பண்ணுவார். இப்போ வந்திருக்கிறதுனால எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. மேபி மக்களோட இது அவர் அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் எதிர்பார்க்கல. இன்னும் நல்லா பண்ணுவார், லைக் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது, எல்லாருக்கும் ஹாப்பி. இந்த 80th இண்டிபெண்டன்ட் டேஸ் வெரி கிரேட். ஓகே, சொல்லுங்கள். இப்போ நிறைய விஷயங்கள் பேசினார் மேடையில். எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எந்த திட்டம்? நிறைய திட்டங்கள் சொன்னார். பொதுவாகவே சொல்ல போனால் எல்லா திட்டமும் ஓகே தான் எங்களுக்கு, மக்களுக்கு ஓகே. மேபி லைக்கிங். ஓகே. அடுத்தடுத்து தொடர்ந்து நடிகர்கள்லாம் அரசியல் வர ஆசைப்படுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஃபஸ்ட்டே அவங்க திங்க் பண்ணியிருக்கணும். ஓகே. நான் வரணும்னு. ஒருத்தர் செய்யறத திருப்பி அவங்க நான் வரேன்னு சொல்கிறது, அது சரி. ஒருத்தர் பண்ணாருன்னா அவருக்கு நம்ம எல்லாம் ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் நம்ம இந்தியா வல்லரசு நாடு ஏபிஜே ஐயா சொன்ன போல் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேர் சார், உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் அடையார்லேருந்து வரேன். என் பேர் ஷைனி. சிஎம் சார் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். என்ன எப்படி இருந்துச்சு ஈவெண்ட்டு? இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் சிஎம் சார் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஜாயாக இருந்தது, என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஓகே. நிறைய விஷயம் பேசினார். என்னெல்லாம் சொன்னார் புரிஞ்சுச்சு? நான் என்னுடைய ஸ்கூலில் இருந்ததுனால எனக்கு தெரியல. நான் இப்போ டிவியில் போய் பார்க்கும்போது எனக்கு புரியும் என்னென்ன பேசினேன். புரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இதில் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டேன். நான் ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கும். இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரோட
நிகழ்ச்சியில நீங்க இவ்வளவு ஆர்வமா கலந்துக்கிட்டீங்க? இல்லை நாங்கள் எதுக்கும் கலந்துக்கல. இப்போ விஜய் முதலமைச்சரான பிறகு கலந்து ஆசைப்பட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஆமாம், எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சி? ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. நிறைய திட்டங்கள் திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்க, நல்லா இருக்கு. அதுவும் review எல்லா- பண்ணாப்புல நிறைய திட்டங்கள்ல மறுபடியும் ஆ நாங்க இல்ல இது உங்களுக்கு பிடிச்ச திட்டம் இது என்ன சார்? அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல எனக்கு. இப்போ அறிவிச்சது எல்லாமே நல்லா ஒரு அருமையாக தான் இருக்குது. எது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வேற எதுவும் நிறைய குறைகள் இந்த ஈவெண்ட்ல என்ன குறைகள் குறையே கிடையாது. குறைகள் நோ குறை, 100% குறையே கிடையாது. ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்தது. ரொம்ப சந்தோஷம். பப்ளிக் எல்லாருமே நல்ல என்ஜாய் பண்ணாங்க, நல்லா ஒரு சந்தோஷப்பட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடக்கிறத. அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் தளபதி கையில். நேஷனல் ஃபிளாகோட வந்து நேஷ்னல் ஃப்ளாக் நம்ம எப்போவுமே இதுமாரி ரிப்பப்ளிக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நல்லா பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நம்ம ரேப் பண்ணி நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது, இது மாதிரி எல்லாருமே ஒத்துமையாக இருக்கோம், தேசப்பற்றாக நாங்கள் நினைக்கிறோம். ஓகே. இப்போ இந்த ஈவெண்ட்ல என்ன குறைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நிறைகள்லாம் இருக்கு? இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். என்ன குறைன்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாமே நிறைவாக தான் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா சிஎம் சார் நேர்ல பாத்தீங்க? நான் தூரத்துல தான் பார்க்க முடியும். அதனால் நல்லா இருந்தது. எல்லா நிகழ்ச்சியும் சூப்பராக போச்சு. காலையிலேருந்து நல்லா நல்லபடியாக போச்சு, எந்த இதுவும் இல்லாமல். அதுவே நல்ல ஒரு சந்தோஷப்படுறோம். ஏன்னா இது நம்ம தளபதி நினச்சாங்க இது மாதிரிலாம் நடக்குமா நடக்காதா, வருவார் ஜெயிப்பாரான். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. பப்ளிக்கிட்டேயும் நல்ல 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 ரெஸ்பான்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் நம்ம வியூஸ் பண்ணுறதோட இன்னும் நல்லா வியூஸ் பண்ணால் இன்னும் நல்லாவே பப்ளிக்லேருந்து நல்ல சில பேர் ரெஸ்பான்ஸ். என்ன சொல்றாங்கன்னா இப்போ காலையில் நம்ம 8 மணிக்கு வந்தோங்க. 8 மணிலேருந்து இங்கே தான் வந்தோம். ஸோ பார்த்தேன், நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கார் தளபதி. ஒரு தேசிய கொடியை ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல் தொடங்கி குறுகிய காலத்தில் ஒரு நம்ம கோட்டையில் வந்து கொடி ஏற்றிருக்கிறாரு. மிக்க நம்ம முன்னாடி நடிகரா இருந்து முதலமைச்சர்லாம் ஆயிருக்காங்கல்ல, ஆயிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு இது புதுசு இல்லை. ஒரு 2-3 வருஷத்தில் ஆட்சி அமைச்சு ஒரு கொடி ஏற்றுறதுனா ரொம்ப பெருசு இல்லை அவங்களுக்கு. அதுதான் இதில் நேர்ல பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? நேரில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம். போகும்போது வரும்போது பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திட்டம்? எங்களுக்கு வந்து இந்த சிங்கப்பெண் அது இந்த படத்திட்டம். அதோட வந்து இந்த டாஸ்மார்க்கை மூடினது, போதை ஒழிப்பு, அதுதான். டாஸ்மாகெல்லாம் மூடிட்டு வந்து இப்போ வந்து பிரைவேட் பார் கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் வரல, வந்த உடனே தெரியும் நம்மளுக்கு. வருதா என்னன்னு தெரியல, சொல்லியிருக்காங்க. வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? திட்டங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த போதை ஒழிப்பு, மெயினான போதை ஒழிப்பு. ஏன்னா நிறைய பேர் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குறாங்க, பார்க்குறோம். அதேமாரி நிறைய தாய்மார்கள் ரொம்ப புலம்புறாங்க. அதுதான் மெயின். 717 கடை அடித்தாங்கல்ல, இன்னும் கூடுதலாக அடித்தா நல்லாயிருக்கும். ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ஓகேங்க.